தேங்க்ஸ் சார். அஸ்ரத் பல் அதான் அவங்களோட டார்கெட். Mic for Tiger, mic for Tiger. That's it. Major Magadan online. Where is he? Where is he? Where is he? Put him online. Put him online. Hello. Corporation அஸ்ரத் பல்லுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார். My boys are safe, sir. Good. I'm very, very proud of you. நடக்கிறது ஒரு பெரிய அழிவை தடுத்துருக்காங்க. நான் மட்டும் இல்ல, இந்த நாடே உங்களையும் உங்க டீமையும் வாழ்த்தும். Good, good. Well done. Well done, my boys. Great. 1 3 4 6 இன்னொருத்தங்க 5 6 அந்த பாவி எங்க? இவன் கூட இன்னொருத்த இருந்தானே, அவன் எங்க? அந்த பாவிய போறான்னு தெரியும். இதான் அவன் காணும். என்ன பண்ண போற மேஜர்? சொல்ல போறியா? சொல்லு மேஜர். வெளியில ஆயிரக்கணக்கில் என்னோட ஆளுங்க இருக்காங்க. நீ கொண்டாலும் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. புரிஞ்சுதா? உன்னால ஏன் ஒத்தனை மட்டும் நான் கொல்ல முடியும்? ஹஸ்ரத் பல் இப்ப தப்பிச்சிருச்சு. இங்க பார், இப்ப நான் உன் கையால சாகிறத நினைச்சு எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. சுடு மேஜர். இப்ப உன் கையில துப்பாக்கி இருக்கு. என்ன சுடு. Kill him, sir. Sir, kill him, sir. Take her out, sir. Go, go, go. நீ என்ன சுட்டான? நீ ஆம்பளையா இருந்தா உன் பலத்தை காட்டு. Sir, go, go, go. டேய், உன்ன மாதிரி பசங்க தானா முன்னாடி வந்து ஃபைட் பண்ண மாட்டீங்க. எப்பவுமே பின்னாடி இருந்து தாண்டா தாக்குவீங்க. நாங்கெல்லாம் இந்தியர்கள்டா. யாரையும் எப்பவும் பின்னாடி இருந்து தாக்க மாட்டோம். உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை கொல்றதுக்கு என்ன மாதிரி இந்திய கமாண்டோ ஒரே ஒருத்தன் போறண்டா. ஏன்னா அவனுக்கு எப்பவுமே 100 கோடி இந்திய மக்களோட ஆசீர்வாதம் கூடவே இருக்கும்டா. உன்னை எல்லாம் கொல்றதுக்கு துப்பாக்கி தேவைடா. Get the first aid. My God. எனக்கு ஒண்ணும் இல்ல சார். கொஞ்ச நேரம் உங்க மடியில் இப்படி don't talk. இருக்கணும் போல இருக்கு. Talk, shut up. Come on, talk. எழுதி போடுறா. Please say. ஜெய். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்ன மாதிரி வருவாங்க போவாங்க சார். ஆனா உங்க மாதிரி ஒரு ஆபீசர் நம்ம நாட்டுக்கு தேவை சார். Just shut up. Call the ambulance. சந்தியாவை பார்க்கணும் போல இருக்கு. முடியாது. ஜெய், stop talking. சார், நான் எதுவுமே சொல்லல சார். சப்ரீடி, அந்த லெட்டரை பத்தி அதை நீங்க கண்டிப்பா படிக்கணும் சார். சார், உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்க்குற சக்தி ஜெய், எனக்கு இருந்திருக்காது சார். ஜெய், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் உங்களை காப்பாத்தினது இல்லை. ஜெய், அது இப்படி நம்ம நாட்டுக்காக பேசாம இருடா. ஜெய், ஜெய், ஜெய் ஜெய். ரெஸ்பெக்டட் மேஜர் மகாதேவன் சார், நேரடியாக சொல்ல முடியாத முக்கியமான விஷயத்தை இந்த கடிதம் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு நீங்கள் மேஜர் மட்டும் இல்லை, கூட பிறக்காத ஒரு அண்ணன், குரு, ஒரு வழிகாட்டி, என் வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடல். அப்படி ஒரு உயர்வான இடத்துல என் மனசில் நான் உங்களை வச்சுருக்கேன். கிஷோரிலால் மரணத்தால்
அவங்க குடும்பம் அடைஞ்ச வேதனை எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நம்ம கமாண்டோஸ்க்கு இந்த நிலை எந்த சமயத்துலேயும் வரலாம். ஒருவேளை எனக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது நம்ம நாட்டுக்காக நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஆனால் என் மனைவி சந்தியா வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னோட சந்தோஷமான முகத்தை மட்டும்தான் அவள் பார்த்துருக்கா. அவளோட அழகான நினைவுகளுக்கு இடையில் ஜீவன் இல்லாத என் உடலை அவள் பார்க்கக்கூடாது. அதனால் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச எண்ணற்ற வீரர்கள் புதைக்கப்பட்ட காஷ்மீர் மண்ணில் என்னையும் புதையுங்கள். இது என்னோட பணிவான வேண்டுகோள். அன்புடன் உங்கள் ஜெய். ஜெய்ஹிந்த். பாருங்கடா, ஒரு இந்திய சோல்ஜர் ஒரு இந்திய முஸ்லிம் உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்திருக்கா. எந்த மதத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்கல. நீ இந்து முஸ்லிம் சொல்லிக்க, ஆனா நாமெல்லாம் இந்தியர்கள். நாமெல்லாம் இந்தியர்கள் தான். அல்லாஹ், இறந்து போன இந்த சோல்ஜர் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகணும். उस मासूम ने वो किया जो मैं कल रात को करना चाहती थी। कश्मीर का खून करके कश्मीर को आजाद करोगे। कब वक्त तो तुम लोग ये नहीं सोचते हो कि सब मुसलमान सब इंसान एक है। ये नहीं सोचते हो। और तुम कह रहे थे हिंदुस्तान के मुसलमान मुसलमान नहीं है। अरे कब वक्त तो हम सब एक हैं। सुन ले कान खोल के, हम सब एक हैं। पता नहीं कहाँ से आए हमारी जन्नत को बर्बाद करने के लिए। तुम्हारा भला नहीं होगा, तुम्हारा भला नहीं होगा। तुमने मेरा घर बर्बाद किया है, लेकिन तू भी कभी आबाद नहीं होगा। तुम्हारी जन्नत को जहाँ से आए वहीं चले जाओ वापस। हमारे हिंदुस्तान को हम सबको छोड़ दो। என்னங்க, ஒரு சந்தோஷமான விஷயம். நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நாட்டுக்காக இவனையும் நீங்க ஆசைப்பட்டபடி மிலிட்டரியில் ஒரு ஆபீசர் ஆக்குவேன். இருந்தாலும் நீங்க அவனை பார்க்க முடியாம போனதுதான் என்னால தாங்க முடியல. நீங்க அவனை ஆசீர்வதிக்கணும். மரணம் ஒரு பட்டாள வீரனோட வாழ்க்கையில முடிவில்லை. என் ஜெய் மகனும் பட்டாளத்தில் வீரனா வருவான். என்னுடைய ஜெய் லட்சியம் நிச்சயம் தொடரும். இது உன்கிட்டே இருக்கட்டும்டா என் ஜெய் மகனே. I have served my country. I have kept the faith. I have done my duty. Sir. Mic online, over. Move!